ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியுங்களா? அதுதான் ரசகுல்லா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சிக்கிறேன். மாட்டுப்பால் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் பேக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம். அது நல்லா சூடாகி வந்ததுமே ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதில் புழிஞ்சிடலாம். புழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திரியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதோட ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். அதை வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால் ஒரு 2-3 டைம்ஸ் வாட்டர் போட்டு அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதை பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா ரசகுல்லாவோட அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த ரசகுல்லா அது வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அது தொட்டு பார்த்தாலே தெரியும் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போது அதெல்லாம் குட்டி குட்டியாக பாலாக ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குட்டி பால் சின்ன சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கூட பாகு ரெடியாகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து வர ஒரு லைட்டாக அந்த சூடு வர ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் ரசகுல்லா அதை எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது சின்னதாக தான் தெரியும். நம்ம அது ரசகுல்லாவாக அது வெந்து வரும்போது கொஞ்சம் டபுள் சைஸில் மாறிடும். நீங்களும் பார்க்குங்க. நல்லா எல்லா பாலும் உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே பால் வந்துட்டு நல்லா பெருசாக வந்துருச்சு. பாருங்கள், ரசகுல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாங்களா? வாங்க பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்கள் கெஸ்ட்டுக்கும் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். அது பார்க்குறதுக்கு தாங்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.